கர்த்தர் கிறிஸ்து தரும் இன்றைய நற்செய்தி. வசனமாகிய விதையை உங்கள் இருதயத்தில் விதைக்க இடம் கொடுங்கள். மத்திய சுவிசேஷம் 13வது அதிகாரம் 3வது வசனம். அவர் அநேக விசேஷங்களை உண்மைகளாக அவருக்கு சொன்னார். கேளுங்கள், விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான். இதுல என்னன்னா, ஒரு மனுஷன் விதைக்க புறப்படுறான், சரியா? அப்போ இதை நம்ம யாருக்கு ஒப்பிடலாம்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்கு ஒப்பிடலாம். அவருடைய வசனத்தை நம்ம இருதயத்துல விதைக்க புறப்பட்டு வராரு. அப்போ முதலாவது நம்ம எப்படி இருக்கணும் தெரியுமா? அந்த விதையை ஏற்றுக்கொள்கிற நிலமா இருக்கணும். ஏன்னா எந்த நிலம் விதையை ஏற்றுக்கொண்டு பலன் கொடுக்குதோ அதான் ஆஸ்வதிக்கப்படும் வேதம் சொல்லுது. எபிரேயர் 6வது அதிகாரம் 7வது வசனத்துல இருக்க, தன்மேல் அடிக்கடி பெய்கிற மழையை குறித்து தன்னிடத்தில் பயிரிடுகிறவர்கள் கேட்கிற பயிரை முளைப்பிக்கும் நிலமானது தேவனால் ஆஸ்வாதம் பெறும். மழை தண்ணீரை குடிச்சு அந்த பயிரை விளைவிக்கும் நிலம் ஆஸ்வாதம் பெறும். இன்னைக்கும் பரிசுத்தாவினர் அபிஷேகப்பட்டு பெற்று நம்ம ஏசப்பா வசனத்தை நம்ம இருதயத்தில் ஏற்றுக்கொண்டு அதன்படி வாழ்ந்து கனி கொடுக்கும் போது நம்மளும் தேவ ஆஸ்வாதம் பெறுவோம். இதுதான் இன்றைய நற்செய்தி. தேவ வசனத்தை கேளுங்கள், தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும்.